நீக்கம் செய்யப்பட்ட வேலை கிடைக்கும் வரை விடமாட்டோம். என்று சொல்லி வைத்தில அடிக்கிற இன்னைக்கு போய் நாளைக்கு வா சொல்லி ஏமாத்துற எங்க ஆட்சி வந்த உடனே எல்லாருக்கும் வேலை தரும் என்று நானே சொன்னீங்க. 16 மாசமாச்சு. தொடர்ந்து அதிகாரமில்லாத சட்டமன்றத்தை மூட வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். போலியான அரசு வேலையை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் படம் எடுத்து வருகிறது. இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அரசு வேலையை நம்பி நடுரோட்டிலே நிற்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துறை அமைச்சர் அவர்களும் அசம்பிளியில் சட்டப்பேரவையில் உறுதிமொழி கொடுத்தார்கள். இவர்களுக்கு படிப்படியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு வேலை வழங்கி 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு வருடமாயும் இதனால் வரை அதற்கான முயற்சி எடுக்கவில்லை. இந்த அரசாங்கம் கவர்னரை காரணம் காட்டுவது, கவர்னர் தலைமைச் செயலாளரை காரணம் காட்டுவது, இப்படி தலைமைச் செயலாளரை போய் வாங்கிவிட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. உடனடியாக இந்த அத்தனை குடும்பங்களையும் அழைத்து முதல்வர் அவர்களும் கவர்னர் அவர்களும் துறை செயலாளர் அவர்களும் துறை அமைச்சர் அவர்களும் ஒரே இருக்கையில் அமர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உறுதிமொழியை வழங்க வேண்டும். அதிகாரமில்லாத சட்டமன்றம் எதற்கு அதிகாரமில்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஆட்சியை கலைச்சிட்டு போகலாம்.